காலத்தை வென்ற சரித்திர நாயகர் கல்கியின் கள்வனின் காதலி. அத்தியாயம் 54. கடவுளின் காதலி. இத்தனை காலமாக நாம் நெருங்கி பழகிய சிநேகிதர்களிடமிருந்து நாம் விடை பெற வேண்டிய வேலை வந்துவிட்டது. முத்தையன் இவ்வுலகத்திடம் விடை பெற்று கொண்டு சென்றான். ஆனால் அவனுடைய ஞாபகம் அநேகருடைய உள்ளத்தில் நிலை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையே மாறி அமைவதற்கு காரணமாயிற்று. அத்தகையவர்களில் முதன்மையாக ஸ்ரீமான் சர்வோத்தம சாஸ்திரியை குறிப்பிட வேண்டும். சாதாரணமாய் போலீஸ் உத்தியோகஸ்தர்களிடம் நாம் எதிர்பார்க்கும் குணங்கள் அவரிடத்தில் இல்லை என்பதை முதலிலேயே கண்டோம். அவர் அப்படி ஒரு அசாதாரண போலீஸ் அதிகாரியாயிருந்தபடியினால்தான் இந்த சரித்திரம் இவ்வளவு தூரம் நீண்டு வந்தது. முத்தையனுடைய முடிவு சாஸ்திரியை பெரிதும் சிந்தனையில் ஆழ்த்தி அவரை உலக வாழ்க்கையின் மகா ரகசியங்களை பற்றி விசாரணையில் இறங்குமாறு தூண்டிற்று. அறத்திற்றே அன்பு சார்பென்பர் அறியார், மரத்திற்கும் அஃதே துணை என்னும் தமிழ் மறை கூற்றின் உண்மை பொருளை அவர் அப்போதுதான் நன்கு உணர்ந்தார். இந்த குறளுக்கு சாதாரணமாய் நற்கருமங்களுக்கே அன்பு ஆதாரமென்று தெரியாதவர்கள் சொல்வார்கள். தீச்செயல்களை விளக்குவதற்கும் அன்பே ஆதாரமானது என்று வலிந்து பொருள் கூறுவது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் தற்போது வாழ்ந்திருக்கும் பெரியவர்களில் ஒருவர் மேற்படி பொருளின் பொருத்தமின்மையை எடுத்துக்காட்டி தீய செயல்களுக்கும் கூட அன்பே தூண்டுகோல் என்று பொருள் கூறியதை சாஸ்திரியார் கேட்டிருந்தார். இது எவ்வளவு உண்மை என்பதை முத்தையனுடைய வாழ்விலிருந்து அவருக்கு தெளிவாக விளங்கிற்று. அபிராமியிடம் வைத்திருந்த அன்பினால் அல்லவா முத்தையன் கள்வனாக நேர்ந்தது. மற்றும் பல தீச்செயல்கள் அவன் செய்யும்படி நேர்ந்ததற்கு அந்த அன்பே அல்லவா காரணமாயிற்று. மற்றும் வாழ்வுக்கு அன்பு காரணமாயிருப்பது போல் மரணத்திற்கும் காரணமாகிறது என்பதை சாஸ்திரியார் கண்டுணர்ந்தார். முத்தையனிடம் அபிராமியும் கமலபதியும் கல்யாணியும் கொண்டிருந்த அன்பே என்றோ அவனுக்கு யமனாக முடிந்தது. அந்த மரணத்தை தீயது என்று சொல்ல முடியுமா? அத்தகைய தூய அன்பின் காரணமாக தீமை விளைவது சாத்தியமா? இவர்களுடைய துன்பத்துக்கெல்லாம் ஆதி காரணமான கார்வார் சங்குப்பிள்ளை இன்னும் உயிர் வாழ்ந்து தன்னுடைய பாவ ஹிருதயங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் கொடிய சந்தர்ப்பங்களின் காரணமாக கள்வனாக நேர்ந்த முத்தையனோ துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி மரணமடைந்தான். இந்த முரண்பாட்டை பார்க்கும்போது வாழ்வு நல்லது, மரணம் தீயது என்று சொல்வதற்குத்தான் இடம் இருக்கிறதா? உலகத்திலே எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு நியதிப்படி காரண காரிய தொடர்புடன் தான் நடந்து வருகின்றன. நன்மையின் பலன் இன்பம், தீமையின் விளைவு துன்பம் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் நன்மை எது, தீமை எது, சுகம் எது, துக்கம் எது என்றெல்லாம் நிர்ணயிப்பது மட்டும் எளியதன்று. நன்மை தீமை சுகதுக்கம் முதலிய துவந்த உணர்ச்சிகளை கடந்தவன்தான் ஞானி. அவன்தான் சித்த புருஷன் என்று பெரியோர்கள் சொல்வதின் இரகசியமும் ஒருவாறு சாஸ்திரிக்கு புலனாகத் தொடங்கிற்று. இவ்வாறெல்லாம் ஆத்ம சிந்தனையிலும் தத்துவ விசாரணையிலும் இறங்கிவிட்ட சாஸ்திரிக்கு போலீஸ் இலாக்கா உத்தியோகம் பிடிக்காமல் போனதில் வியப்பில்லையென்றோ. உரிய காலத்திற்கு முன்பே அவர் பென்ஷன் பெற்றுக்கொண்டு விலகி பரமார்த்திக சாதனங்களிலும் பொது நன்மைக்குரிய காரியங்களிலும் ஈடுபடலானார். போலீஸ் சாமியார் என்றும் போலிச் சாமியார் என்றும் கூட அவரை அநேகர் பரிகசித்தார்களாயினும் அவர் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மனநிலையை அவர் அடைந்து விட்டார். அவருடைய நற்காரியங்களுக்கெல்லாம் அவருடைய தர்ம பத்தினி பெரிதும் உதவி புரிந்து வந்தாள் என்று சொல்லவும் வேண்டுமா? முத்தையன் இறந்த பிறகு சாஸ்திரியின் முயற்சியினால் குறவன் சொக்கன் விடுதலை செய்யப்பட்டான். ஆனால் அந்த பாவி மகன் சும்மா இருக்கவில்லை. கொள்ளிடக்கரை காட்டுக்கு போய் பல தினங்கள் அலைந்து திரிந்து கடைசியில் முத்தையன் மரபொந்தில் ஒளித்து வைத்திருந்த சில நகைகளை தேடி பிடித்தான். அவற்றை அவன் டவுனில் கொண்டு போய் விற்க முயன்றபோது போலீசார் பிடித்து கொண்டார்கள். வேறு ஒரு திருட்டு கேஸில் அவனை சம்பந்தப்படுத்தி 3 வருஷம் கடுங்காவல் விதித்து சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் இதன் பொருட்டு நாம் சொக்கனிடம் அனுதாபம் காட்ட வேண்டிய அவசியமில்லை. அவன் பிறவியிலேயே வேதாந்தியாக பிறந்தவனல்லவா? அவனுக்கு வெளியில் இருப்பதும் ஒன்றுதான், சிறையில் இருப்பதும் ஒன்றுதான். சுகமும் ஒன்றுதான், துக்கமும் ஒன்றுதான். இரு வினைகளையும் கடந்த யோகி என்று உண்மையில் அவனையல்லவா சொல்ல வேண்டும்? உரிய காலத்தில் கமலபதியும் அபிராமியும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். முத்தையனுடைய மரணத்தினால் கமலபதிக்கும் அபிராமிக்கும் ஏற்பட்ட அளவிலாத துக்கமே அவர்களை ஒன்று பிணைப்பதற்கு
முக்கிய சாதனமாயிருந்தது. முத்தையனை நினைத்து அவர்கள் விட்ட கண்ணீர் அவர்களுடைய காதல் பயிரை தளிர்க்க செய்யும் வான்மழையாயிற்று. இப்படி அவர்களுடைய நேசத்தை பெருக்கி வளர்த்த பிரிவு துக்கம் நாளடைவில் மறைய அவர்களுடைய காதல் இன்பம் மட்டுமே மிஞ்சி நின்றது. சில சமயம் அவர்கள், ஐயோ, முத்தையனை பிரிந்த பிறகு நாம் இவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறோமே என்று எண்ணி வெட்கமுறுவார்கள். பின்னர், நாம் இப்படி சந்தோஷமாயிருப்பதுதான் முத்தையனுக்கும் மகிழ்ச்சி தருவதாகும் என்று எண்ணி ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் பெறுவார்கள். கல்யாணி உயிர் வாழ்ந்திருந்தாள். முத்தையனுடைய மரணத்திற்கு பிறகு அவளும் உயிர் துறப்பாள் என்று எதிர்பார்க்கக்கூடும். ஆனால் உண்மையில் அவ்வாறு நேரவில்லை. முத்தையன் பிடிபட்ட அன்றே உயிர் துறக்க முயன்ற கல்யாணி அவனுடைய மரணத்திற்கு பிறகு அம்மாதிரி முயற்சி செய்யாதது ஆச்சரியமல்லவா? ஆச்சரியந்தான். ஆனால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் செய்தது. முதல் நாள் கல்யாணி உயிர் துறக்க முயன்ற போது அவள் இவ்வுலகத்தில் உண்மையானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் போய் என்ற மனோபாவத்தில் இருந்தாள். மறுநாள் முத்தையனை பார்த்த பிறகு அந்த எண்ணம் அவளுக்கு மாறிவிட்டது. உலகில் உறுதியானது, உண்மையானது, அழிவில்லாதது ஒன்று உண்டு, அன்பு என்ற உறுதிப்பாடு அவளுக்கு ஏற்பட்டது. யமுனா தீரத்தில் வேணுகானம் செய்து மாடு மேய்த்து திரிந்த கண்ணன் திடீரென்று ஒரு நாள் மதுரைக்கு ராஜரீகம் நடத்த சென்ற பிறகு பிருந்தாவனத்தில் அவனுடைய தோழர் தோழிகள் எல்லாம் துயரக்கடலில் ஆழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ராதை மட்டும் அவ்வாறு துயரப்படவில்லை. அவள் தன் சிநேகிதியிடம் சொல்கிறாள், தோழி, ஏன் துயரப்பட வேண்டும்? இந்த உலகத்தில் சாஸ்வதமானது எதுதான் உண்டு? சகலமும் அனித்தியமல்லவா? மனுஷர்கள் அனித்தியம், சுகதுக்கங்கள் எல்லாம் அனித்தியம். இது தெரிந்திருக்கும் போது கிருஷ்ணன் போய்விட்டானே என்று நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? சகியே, இந்த உலகில் நித்தியமானது ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுதான் பிரேமை. பிரேமைக்கு உரியவன் கூட அனித்தியந்தான். அவன் போய்விடுவான். ஆனால் பிரேமை மட்டும் ஒரு நாளும் அழியாது, அது நித்தியமானது. தோழி, நமது ஹரி பெரிய திருடன் அல்லவா? ஆனால் அவன் கூட திருட முடியாத ஒன்று இருக்கிறது, அதுதான் நம் இதயங்களில் உள்ள காதல். அவனால் கூட அதை திருடி கொண்டு போக முடியவில்லை அல்லவா? பின் எதற்காக நாம் துக்கப்பட வேண்டும்? ராதையின் மேற்சொன்ன மனோநிலையைத்தான் கல்யாணி அடைந்திருந்தாள். முத்தையனுடைய மரணம் அவளுக்கு துக்கம் விளைவிக்கவில்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். ஐயோ, கல்யாணிக்கா துக்கமில்லை? துக்கமில்லாமலா அப்படி சித்திரப்பதுமை போல் நிற்கிறாள்? துக்கமில்லாமலா அப்படி கண்ணீர் பெருக்குகிறாள்? ஆனால் அது சாதாரண துக்கமல்ல, அதிசயமான துக்கம் என்று மட்டும் சொல்லத்தான் வேண்டும். சாதாரண துக்கமாயிருந்தால் அதை மறக்க முயல்வது அல்லவா நியாயம்? அதுதான் மனித இயற்கை. ஆனால் கல்யாணி அந்த துன்பத்தை மறக்க விரும்பவில்லை. அந்த மகத்தான துக்கத்தில் அவள் ஏதோ ஒரு மகத்தான இன்பத்தையும் கண்டிருக்க வேண்டும். உண்மையில் கல்யாணி 2ஆம் முறை உயிர் துறக்க முயலாததின் காரணமே இதுதான். உயிர் துறந்தால் முத்தையனுடைய ஞாபகம் போய்விடுமோ என்னமோ. அன்றிரவு தண்ணீரில் விழுந்தவுடனே எல்லா ஞாபகமும் போய்விட்டதே. சாவிலும் அப்படித்தானே போய்விடும். முத்தையனையும் அவனுடைய காதலையும் மறந்துவிடச் செய்யும் மரணம் வேண்டாம். கல்யாணியின் சுயநலமற்ற பரிசுத்தமான காதல் அவளை ஒரு தெய்வ பிறவியாக மாற்றியது. வாழ்க்கையில் அவளுடைய செயல்கள் எல்லாம் அதற்கு உகந்தவையாகவே அமைந்தன. பூங்குளத்திலும் தாமரை ஓடையிலும் அவளுக்கிருந்த திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளின் துயர் தீர்ப்பதற்காகவே அவள் பயன்படுத்தி வந்தாள். கள்வனின் காதலி நாளடைவில் கடவுளின் காதலி ஆனாள். இத்துடன் கள்வனின் காதலி முற்றிற்று. உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நிலா.